ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிரேம் பிளாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அது எங்கன்னா கொடைக்கானல் மலையோட அடிவாரம், பள்ளத்தாக்குன்னு கூட சொல்லலாம். அங்கே வந்துட்டு ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, வத்தலக்குண்டிலேருந்து தேவதானப்பட்டி போயிட்டுருக்கோம். தேவதானப்பட்டியிலேருந்து நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ஆகும். போகிற வழி எல்லாமே வந்துட்டு இந்த பொள்ளாச்சி சைட்லாம் போனோம்னா நல்ல வாழை மரமாக அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே தென்னை மரங்கள் அதிகம். 2 சைடும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக வந்து தென்னந்தோப்பு, மாந்தோப்புகள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த ரோட்டில் போகும்போது ஒரு ஆர்ச் ஒன்று வரும். அதுதான் மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில். தேனி மாவட்டத்திலேயே கொஞ்சம் பிரசித்தி பெற்ற கோயில்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப ஃபேமஸான கோயில். அதில் ஒன்று இந்த கோயில் தான். இந்த கோவிலை ஒட்டி லெஃப்ட் சைடு வந்துட்டு நமக்கு ரோடு போகும். அந்த ரோட்டில் நேராக போயிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்துட்டு நம்ம போகிற இடத்தோட லொக்கேஷன் வந்துடும்.
பார்க்கலாம், அதோட ஃபுல் வியூவுமே தெரியும். அங்கே விழுகிற தண்ணி வந்து இங்கே மஞ்சளாறு டேமுக்கு தான் வரும். இந்த அருவியை சுற்றி இருக்க பகுதி வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, மற்ற நம்ம யாருக்குமே போக அனுமதி கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தவங்க வனத்துறைகிட்ட வந்துட்டு பர்மிஷன் கேட்டு போகிறதா கேள்விப்பட்டேன், எப்படின்னு தெரில. ஆனால் அந்த அருவி வந்து 975 அடி 297 மீட்டர் கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு பெரிய அருவி அதுதான். மொத்தம் இந்த டேம்னால 5200 ஏக்கர் வந்து பரப்பளவில் வந்துட்டு விவசாயம் நடக்குது. இது இல்லாமல் இங்கே வந்து மீன் பண்ணை வேற வச்சுருக்காங்க. மீன் கொண்டு வந்து இதுலேருந்து வளர்த்து அந்த மீனை வந்து சேல் வேறு பண்ணுறாங்க. இங்கே வந்து நல்ல டேஸ்டான மீன்கள்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, அந்த ஏரியாவில் இருக்கவங்க சொன்னாங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சாயங்காலம் ஆச்சுன்னா நல்ல கிளைமேட்டோட இந்த பாதையில் நம்ம வந்துட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகலாம். முன்னாடி வந்துட்டு அமௌண்ட்லாம் போட்டிருக்காங்க. காருக்கு வந்து 50 ரூபா, பைக்குக்கு 20 ரூபா இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் எந்த சார்ஜும் பண்ணல. ஆனால் நல்லா நீட்டாக இருக்குது, நல்லா பெரிய டேம் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஞ்சளாறு டேம் வியூ பார்த்துட்டிங்களா? இது ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்குது. நல்ல மலைகளை சுற்றி சூழ்ந்து இந்த டேம் வந்து அமைஞ்சிருக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. மீன் பிடிக்கிறதுக்காகவே தமிழ்நாடு அரசு வந்து இப்போ ஒரு 22 பரிசல் ஏதோ கொடுத்துருக்கதா கேள்விப்பட்டேன். அது வணக்கம்மா மாப்பிள்ள, தேனியிலேருந்து மீன்வளத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க இங்கே வந்து மீன் குஞ்சுகளை வாங்கி வளர்த்து உள்ள டேமில் விட்டு அதை வளர்த்து அதை சேல் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் மனதொரு ஒரு வீடியோவில் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன்.